சரி, பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமைமிக்க மரியாதைக்குரிய தாய்மார்களே, காலையில் காலிசின மாலை மண்ணை பொண்ணாக்க பாபர் பேசிய மக்களே, கோவில் பூசாரி ஊராட்சி பட தலைவர்களுக்கும் விழாவை நடத்தி கொண்டிருக்கும் இளைஞர் நட்பு படத்தவர்களுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக போட்டவளே போடாதவளே என்னத்த வெத்தலை வைக்க சரி வெத்தலை வைக்க போறேன். ஆனா யாரு கீழே எழுப்பக்கூடாது. பப்பளிக்கார மூஞ்சில பிட்டு போங்க. ஆமா, நேரம் வந்து என் முகர்ந்து பிட்டு போங்க. ஏனே இது முனிசிபாலிட்டி கக்கூசு குப்பை தொட்டி. அப்படியா? நேரம் வந்து என் முகர்ந்து பிட்டு போங்க. ஆளுகளை பாரு, நைட்டு 1 மணிக்கு மேல பப்பு டான்ஸ் முடிஞ்சு போயிடும். சரி, சில பேர் கையில பிடிச்சு வீட்டுல உழுது என்ன பாப்பா உடுக்குச்சு. சரி, பாய்தான கையில பிடிச்சு படுத்திருப்பாங்க. சரி, சில பேர் வரங்க எனக்கு நினைச்சுக்கிட்டு அடையப்பா சின்ன வாய்டா வாய ஆட்டு தூக்குவாங்க. அவங்க வாயில துப்பிருங்க. அவங்க எதை நினைச்சு கிடக்க முடிக்கிட்டு போட்டோம். போனவங்களே போகாதவங்களே, எங்க உங்களை மாதிரி பரதேசமா வெளிநாடு போனவங்களே போகாதவங்களே. சரி, அதுக்கு வயசுக்கு வந்தவங்களே வராமல் ஏங்கி கொண்டு அந்த சீக்கு சொல்றேன்டா சீக்கு சொல்றேன்டா. இல்ல பூச்சி மருந்து. என்ன சீக்கு? அந்த சீக்கு நீங்க பூச்சி வந்து எடுத்துருமா? பூச்சி மருந்தா? ஸ்ப்ரே வாங்கி எடுத்துருமா? என்ன எதுல? அந்த அதுல சீக்கு இல்லடா. பொம்பளை பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளை வயசுக்கு வரக்கு முன்னாலனா சரி, அது பருவமடைதுன்னு அர்த்தம். பருவமடைதுன்னா பருவம்னா என்னவா? உங்களுக்கு இப்படி சொன்னா தெரியும் நினைக்கிறேன். எப்படி பொம்பளை சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு சொல்றேன், கவலைப்படாதீங்க. நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும். பொம்பளை பிள்ளை சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லுங்க நல்லா இருக்குது. சொல்ல போற பொம்பளை பிள்ளை இரு பொம்பளை சரி வாங்க சரி கோபப்படாத வாங்க சொன்னதுக்கு அப்புறம் நீ ஊ போடு. பழக்கம் வேணும். அத சொல்லலடா, ஊ போடுறான்னு. அப்படியா? நீங்க சொல்ற செய்திக்கு சரிண்ணே, சொன்னதுக்கு அப்புறம் போடு. பொம்பளை பிள்ளை வயசு இருக்கும். சொன்னதுக்கு அப்புறமா சரிண்ணே. நான் அப்ப சொல்லலப்பா, பொம்பளை பிள்ளை சொன்னதுக்கு அப்புறம். அப்படியா? சரி, நீங்க அப்படி வரீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சொல்ற புரியுதா உங்களுக்கு? புரியுதுண்ணே, புரியுது. வயசுக்கு வந்தது சொல்லுவல்ல. ஆமா, அதுக்கு அப்புறம் போட்டா போதும். யாரு? பொம்பளை பிள்ளையா? அண்ணா இந்த நீங்களே கொஞ்சம் வாயை தொடங்க. சரி, பொம்பளை பிள்ளைய வயசு சொல்லுங்க சிறப்பா சொல்றீங்க. சொல்லுங்க. அப்பவே சொன்னேன் ஜோசியக்காரன். என்ன இன்னைக்கு பொண்ணியன்னா வலது பக்கம் 4 சிம்மச்சனி இருக்கக்கூடாது. பொம்பளை பிள்ளை வயசுக்கு வரக்குனால பாவாடை செட்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் அவுத்து போட்டுருவாங்களா? ஆமா, பூரா அம்மனை கட்டையா அழிவாங்க. எந்த ஊர்னா? அதுக்கப்புறம் தாவணி மாவட்டத்தை சேலை ஜாக்கெட் கட்டுவாங்க. இந்த ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வர தெரியுமா? என்னடா சொல்றீங்க? சத்தியமாடா? சத்தியமா? நிஜமா? எப்படா உங்க அம்மா மேல சத்தியமா? என்ன ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வராங்களா? ஆம்பளை பிள்ளை வயசு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தாங்க, குச்சிக்குள்ள விட்டாங்க. சரி, விட்டாவளா இல்லையா? ஆமா, குச்சி கட்டி தாய் மாமி உள்ள கைய பிடிச்சு விடுவாரு. எதுல? என்னத்த? குச்சிக்குள்ள கொண்டு போய் விடுவாரு. விட்டாரா? அந்த ஆம்பளை பிள்ளைங்க எப்படின்னு தெரியாதுண்ணே சத்தியமா. நீ வயசுக்கு வரல கூட்டி கொண்டு விடலங்கிறியா? அப்படி கேக்குறியா? இப்ப அது இல்ல, அந்த விஷயம் இல்ல. ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தா தம்பி நீ மணி நீ வந்தியாடா? நான் வயசுக்கு வந்தேன் தெரியல. சரி, பின்னாடி என்ன வந்து பார்த்து சொல்றீங்களா? எதுக்கு பின்னாடி? நாடகம் பின்னாடி. உனக்கு வெள்ளக்கமாறு பிஞ்சு வர என்னடா பார்த்து சொல்ற? வயசுக்கு வந்தாலே ஏப்பா ஆல் ரோடுக்காரர நீ வயசுக்கு வந்தியாடா? அந்த பக்குவத்துல இருக்கேன். இப்ப பக்குவத்துல இருக்க. தலைவர்ற நீங்க வயசுக்கு வந்தீங்களா? இன்னும் வந்து வராம இருக்கா? அது என்ன வெளிக்கியாடா வந்து வராம இருக்கிறதுக்கு? என்ன வளத்தையா கட்டிக்கிச்சு? ஆம்பளை பிள்ளை வயசுக்கு தம்பி நீங்க வந்தீங்களாடா? அவங்க முதல் கேட்கணும்டா. நீங்க வந்தீங்களாடா? நக்கியா நையா நகியா? நோ ப்ராப்ளம். நை பேட்டா, நீ வயசுக்கு வந்தியா? என்ன வரலையா? வயசுக்கு வரதுன்னா என்னடா? அப்புறம் இல்லன்னு என்ன மயிர் சொன்னேன்? ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வரது என்னன்னு அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்க. இதுக்குதான் அமெரிக்கால போய் அண்ணன் 3 மாசம் படிச்சேன்டா. சத்தியமா 3 லட்சம் ரூபாய் பணம் கட்டி படிச்சேன். சரியா? 3 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ? 3 லட்சத்துக்கு ஒரு 12 ஜீரோ. ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வரணும் என்னன்னு உங்களுக்கு தான் சொல்றேன். இவங்களுக்கு கூட சொல்லல, உங்களுக்கு தான் சொல்றேன். இப்ப எல்லாம் 10வது பப்ளிக் பரீட்சையில வரப்போகுது.
ஆண்கள் வயசுக்கு எப்படி பெண்கள் வயசுக்கு எப்படின்னு இதுல மட்டும் பாஸ் ஆகிட்டீங்கன்னா நீ 100க்கு 100 மார்க் எடுப்ப. சரியா? தம்பி ஆர்வமா கேட்கிறேன் சொல்லு. ஆம்பளை பிள்ளை வயசுக்கிறதுனா வேற எதுவுமே இல்லடா. உனக்கு யாரா சரி சொல்லுங்க பாப்பா. திரும்படா. யாரா உனக்கு மண்டை வெட்டினது இப்படி நான் நக்குன மாதிரி இப்படி யாரா சட்டியை ஊத்த மாதிரியா முடிய வெட்டுறேன் அவருக்கு மாதிரி எவ்வளவு மரியாதை. ஆம்பளை பிள்ளை வயசுக்கிறதுனா எப்படி தெரியுமா? ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தா கொட்டையில எந்த கொட்டடா? தாவா கொட்டடா. விழுந்து பாக்குற மாதிரி கீழே அவன் பாரு உடனே கீழே வந்து சட்டி தலையா அவன் உட்கார டவுசர் வலிக்கு பாக்குறத அவன் முத்துக்கிட்டு பாக்குறவன் ஆனா தடுக்கிறிய முடிச்சவங்க. நான் சொல்றேன் தாவா கோட்டை இல்லடா. இவன் உடனே டவுசர் விளக்குறான் பாரு. அதை இவங்க பாரு இவங்க ஒரு நல்ல வயது அருமை தம்பி. உங்கள் வீட்டு பிள்ளைமே ராஜ நடிகர் என்று சொல்லக்கூடிய ஏபி குணசேகரன் மற்றும் ஜி அபிதா அவர்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நடிகர். வணக்கம் 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 பல.